நம்ம அனைவருமே கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த சாயங்கால வேளையில எங்களோடு கூட பேச விடமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க. ஆவியானவர் வெளிப்படுங்க, என்னை மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். உலகத்தில் பயங்கரமான சத்தத்தின் மத்தியில், பயங்கரமான பாவங்களின் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறதுனா நம்மளுக்கு ரொம்ப உண்மையாகவே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம உட்காரும் போது பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்து நம்ம ஒரு பாட்டை பாடி நம்ம ஒரு ஜபத்தை பண்ணி அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மா அசையவே அசையாது. அப்படியே எங்கேயோ மிதக்கின்னு தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு பூஸ்ட் கிடச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அப்பாடா, ஐயோ நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம உணர்வோம். ஏன்னாக்கா உலகத்தில் அவ்வளோ பிஸியாக இருக்கிறான் சாத்தான். எதுக்கு பிஸியாக இருக்கிறானாக்கா, உன்னை எங்கே எந்த இடத்துல தாக்கலாம், உன்னை எங்கே எந்த இடத்துல விழ வைக்கலாம், நீ எங்கே வீக்காக இருக்கிற, எப்படி இருக்கிற, அதை தான் பார்த்துட்டே இருக்கிறான் இன்னைக்கு சாத்தான். எந்த இடத்துல உன்னை வச்சா உனக்கு சோகத்தை காட்டின நீ சோகமாயிடுவ, எந்த இடத்துல நீ பயத்தை காட்டின நீ பயந்துடுவ, எந்த இடத்துல நீ என்ன பண்ணா உனக்கு அப்படியே நீ திகில் அடிச்சு போய் கிடப்ப, அந்த மாதிரி சாத்தான் நம்மளை அப்படியே ஒரு 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 கேப்சர் பண்ணி வச்சிருப்பான். அப்படியே சூழ்ந்து நம்மளை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்மளுக்கும் ஒன்றுமே புரியாது. எங்கேயாச்சும் ஜபம் நடக்குமா, எங்கேயாவது ப்ரேயர் நடக்குமா, எங்கேயாச்சும் போய் நம்ம உட்காந்துக்கலாமா, ஆண்டுடைய வசனத்தை கேட்கலாமா என்ற ஏக்கங்கள் நமக்கு இருக்கும். ஆனால் கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தையோடு நான் தொடங்க போகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனம். 17வது வசனம் 16-17 மார்க். விசுவாசிகருக்கு நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என்ன பண்ணுவாங்க? என் நாமத்தினாலே. நம்மளுக்கு அப்படி ஒரு டிஸ்டர்ப் பண்ற காரியங்கள், நம்முடைய மனதையோ நம்முடைய மைண்டையோ நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையோ டிஸ்டர்ப் பண்ற காரியங்கள் வரும்போது நம்ம அந்த நேரத்தில் பிசாசுக்கு இடம் கொடுக்காம பார்க்கணும். பிசாசுக்கு நல்லா தெரியும் நீ எங்க பயப்படுற, இந்த வியாதியை கொடுத்தா நீ பயந்துருவ, இந்த மாதிரிலாம் பேசினா நீ பயந்துருவேன், பிசாசுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, என் நாமத்தினாலே முதல்ல நீங்க என்ன பண்ணணும், பிசாசை துரத்துங்க. அல்லேலூயா. ஆமா, ஃபர்ஸ்ட் நீ பிசாசை துரத்த ஆரம்பி. எந்த பிசாசு உனக்கு கிரியை செய்தோ உன் மனசுல பேசுதோ அந்த பிசாசை நீ துரத்தணும். ஆமென். அந்த பிசாசை நீ துரத்த உன் மைண்ட்ல சொல்லி தருதா, உன் மைண்ட்ல பேசுதா, உன் மைண்ட்ல எல்லா கெட்ட காரியங்களாம் செய்ய சொல்லுதா, ஃபர்ஸ்ட் துரத்து. அந்த பிசாசை துரத்தினா தான் உனக்கு நிம்மதியே வரும். நீ அதை போட்டு யோசிக்க 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 பிசாசுக்கு ஜாலியா இருக்கும். ஏன்னா ஜாலியா இருக்கும். ஒரு கூட்டத்தையே கூட்டிடும். இங்க நான் ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டேன்டா இன்னைக்கு, அதனால நீ வந்துருன்ட்டு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிடும். அதனால எல்லா காரியத்திலும் நம்ம உஷாரா இருக்கணும். அவன் சொல்லி தருவான், பயங்கரமா சொல்லி தருவான். வீட்டுக்குள்ள பிரச்சனையை ஆரம்பிப்பான், ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஆரம்பிப்பான், எங்கெங்கயோ ஆரம்பிப்பான். ஸோ பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்களுக்கு சொஸ்தமாவார். எல்லா ஃப்ரீடமும் கர்த்தர் கொடுத்துட்டார் நமக்கு. ஆனா இதை எத்தனை பேர் நம்ம எடுத்து உபயோகப்படுத்துறோம்? இதை எடுத்து உபயோகப்படுத்தணும். ஆண்டவரே, இந்த பிசாசுக்கு இங்க அதிகாரம் கிடையாது, இந்த சத்துருக்கு என்ன அதிகாரம் கிடையாது, வியாதிகளை கொண்டு என்ன பயமுறுத்துவதற்கு பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென். இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கும் போதுதான் நம்மளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியும். ஆண்டுகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்றோம், வியாதி வரும்போது தான் அவர்கிட்ட பேசுவோம், கஷ்டம் வரும்போது தான் அவர்கிட்ட பேசுவோம். என்ன, அதாவது வேற ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது தான் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், ஹலோ டாக்டர் எப்படி இருக்கிறீங்க, நான் வரட்டுமா உங்கள்கிட்ட கேட்குற மாதிரி, ஹலோ ஜீசஸ் நீங்க எங்க இருக்கிறீங்க, எவ்வளவு தூரத்தில் இருக்கிறீங்க, நான் வரட்டுமா உங்கள்கிட்ட. அப்படி கிடையாது. கர்த்தர் அதை அப்படி கேட்கல. டெய்லி நீ பேசிக்கிட்டே இரு, டெய்லி நீ சொல்லிக்கிட்டே இரு அவருடைய காரியங்களை, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். ஆமென். ஸோ இதை ஒரு ரிமைண்டர் மாதிரி நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஏன்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருமே பயப்படுற காரியங்கள், ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன எப்படி ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயிக்கிறது, இந்த உலகத்தில் நான் எப்படி ஆண்டவரே வாழும், ஏன்னா அவ்வளோ கண்ண மூடி வச்சுட்டான் சாத்தா எல்லாரையும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஒருத்தருடைய கண்ணை, இது என்ன பைபிள் இல்லைன்னா என்ன, இப்போ ஜபா இல்லைன்னா என்ன, இப்போ சர்ச்சு இல்லைன்னா என்ன, இப்போ அப்படி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஈஸி வாழ்க்கைய சாத்தா காட்டி கொடுத்துட்டு இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு ஈஸி லைஃப்
நான் இப்படி வாழலாமே, ஏன் அவங்கெல்லாம் வாழலையா? அவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகாம இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பைபிள் வாசிக்காம இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஜெபிக்காம இருக்கிறாங்க, நான் கூட இருக்கலாமே. இந்த மாதிரி காலகட்டத்துல சாத்தான் ஒருத்தரும் இழுத்துட்டு போயிருக்கிறோம். ரொம்ப ஈஸியா விழுறாங்க. முக்கியமா இதுல விழுறது யாருனாக்கா வாலிப பிள்ளைங்க. ரொம்ப ஈஸியா விழுறாங்க. ரொம்ப அவங்களுக்கு சாதகமா இருக்குது. இன்னொன்னு ரெண்டாவது காரியம் என்ன செய்யறாங்கனாக்கா, பக்தியாவும் இருந்துக்கலாம், உலக பிரகாரமும் இருந்துக்கலாம். சினிமா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடுறாங்க, மேலே ஏறி கீபோர்டு வாசித்து என்ன பண்றாங்க, வர்ஷிப்பும் பண்றாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த தைரியத்தை யார் கொடுத்தா? இந்த தைரியம் எப்படி வந்தது? இந்த தைரியத்துல அவங்க எப்படி செய்யறாங்க? ஒரு பக்கம் நல்ல உலக பிரகாரமாவும் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மேல வந்து சாட்சி சொல்றாங்க, மைக்க தூக்குறாங்க, வர்ஷிப்பை லீட் பண்றாங்க. எப்படி இதெல்லாம் செய்யலாம்? இது அத்தனையும் கொடுக்கிறது யாருன்னா சாத்தான் தான். ஆண்டவர் ஒரு பக்கம் உன்னை பார்த்து கண்ணீர் விடுவார் நம்மளை பார்த்து, இன்னொரு பக்கம் சாத்தான் இந்த தைரியத்தெல்லாம் கொடுத்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்கலாம். சோ அதனால எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காரியம். புதன்கிழமை போறோமா, அப்பாடா இன்னைக்கு கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கும். புதன்கிழமை 12 மணிக்கு மேல ஆரம்பிச்சிருவான் சாத்தான். நாளைக்கு நீ என் கையில தான், உனக்கு மீட்டிங்லாம் இல்லை, ஆனால் நீ என் கையில தான், வந்துரு என் கையில. அப்புறம் வியாழக்கிழமை ஃபுல்லா நீ உன்னால ஜெபம் பண்ணவே முடியாது. வெள்ளிக்கிழமை கஷ்டப்பட்டு போகணுமா, கண்டிப்பா போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்ற கட்டத்துல நீ வருவ பிரேயருக்கு. அங்க வந்து திருப்பி கர்த்தர் பேசுவார். சோ இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வைக்காம, ஆண்டவரே என்ன நேர்ந்தாலும் நான் வருவேன், என்ன நேர்ந்தாலும் நான் இருப்பேன், என்ன நேர்ந்தாலும் நான் உமக்காக வாழ்வேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து நம்ம வாழும் போது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. முக்கியமான ஒரு சாப்டருக்குள்ளாக நம்ம கடந்து போக போறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு தாட்டு எனக்கு இதுக்குள்ள வந்தது. இதை யோசிக்கும் போது, இதை நான் கேட்கும் போதும் எனக்கு வித்தியாசமான தாட் வந்து 6வது அதிகாரம் 34வது வசனத்துல இருந்து நம்ம தியானிக்க போகிறோம். 34ல இருந்து, ஓகேவா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க என்னோடு கூடவே. 34லிருந்து நம்ம வாசிக்க வரோம். இயேசு கரையிலிருந்து வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அவங்க யாரும் இல்லாம இருந்தாங்க, மேய்ப்பன் இல்லாம இருந்தாங்க. சோ மேய்ப்பன் இல்லைனாக்கா அவங்க எப்படி இருந்திருந்தாங்க? அவர் கரையிலிருந்து வந்த உடனே அந்த ஜனக்கூட்டங்களை பார்க்கிறாரு, எப்படி எப்படியோ இருக்கிறாங்க போல. இன்னைக்கு நம்ம உலகத்துல போனா ஜனக்கூட்டத்தை எப்படி பாக்குறோம்? ஐயோ என்ன ஏசாமி தெரியாம இருக்கிறாங்களே, ஐயோ என்ன இப்படி கெட்ட வார்த்தை பேசுறாங்களே, ஐயோ என்ன இப்படி பாவம் செய்யறாங்களே, ஐயோ என்ன இப்படி உலக பிரகாரமா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஆண்டவர் பார்த்திருக்கிறாரு. மெயினா அவர் பார்த்ததுன்னா, இவங்களுக்கு மெய்ப்பன் இல்லைனாக்கா வாழ்க்கை தாறுமாறா போகும். உனக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவை, உனக்கு ஒரு பாஸ்டர் தேவை, உனக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்ல ஆள் தேவை கண்டிப்பா. இல்லனாக்கா மெய்ப்பன் இல்லாத ஆடுகள், அன்னைக்கு ஆண்டவர் பார்க்கிறாரு, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவங்களுக்கு அங்க மெய்ப்பனே கிடையாது, அவங்களை வழி நடத்த சொல்ல ஆளே கிடையாது. இன்னைக்கு கோச்சிக்கிட்டு ஈஸியா சர்ச்சை விட்டு வெளில போயிடலாம். உனக்கு யாரு இருக்கிறா மெய்ப்பர் சொல்றதுக்கு? உனக்கு யாருமே இல்லையே, மேய்ப்பார் யாருமே இல்ல. ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்க யாரும் கிடையாது. சோ அவங்க மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தார்களாம். அவர்கள் மேல் என்ன பண்றாரு ஆண்டவரு? மனதுருகி. ஆண்டவரு அவரை போல வரவே வராதுங்க, மனதுருகி அவன் ஐயோ என்ன ஆச்சு, இவங்களுடைய வாழ்க்கை எப்படி, இவங்க எங்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க? மனதுருகி அநேக காரியங்களை, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. அவங்களோடு கூட உட்கார்ந்து என்னவா, லாட் ஆஃப் திங்ஸ், சோ மெனி திங்ஸ், என்ன அநேக காரியங்களை என்னென்னலாம் பேசியிருப்பாரு. உன் குடும்பம் எப்படி இருக்குதுன்னு கேட்பாரு, உன் புருஷன் எப்படி இருக்கிறான்னு கேட்டிருப்பாரு, உனக்கு கல்யாணம் ஆச்சான்னு கேட்டிருப்பாரு, உனக்கு வேலை இருக்குதான்னு கேட்டிருப்பாரு, உனக்கு சம்பளம் வருதான்னு கேட்டிருப்பாரு, நீ ஏன் இப்படி இருக்கிற, உங்க வீட்டுல வசதி இல்லையான்னு கேட்டிருப்பாரு, உங்களுக்கு எல்லாம் என்ன குறை இருக்குது, எல்லாம் இருக்குது, ஏன் இப்படி வாழ்றீங்க, அநேக காரியங்களை நான் நினைக்கிறேன் குடும்பமா குழப்பமாவே நடத்தியிருப்பாருங்க. நம்ம நடத்துற மாதிரி குடும்பமா குழப்பமா ப்ரோக்ராம நடத்தி முடிக்கிறதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது மனதுருகி அநேக காரியங்களைங்க பா ஜீசஸ் ஷோ இன்னைக்கு இருந்தாருன்னா ஒரு நாள் ஃபுல்லாவே பத்தாது இல்ல, அவர் கூட அநேக காரியங்களை. நிறைய பேருக்கு கேள்வி இருந்திருக்கும், என்ன ஆண்டவரே ஏன் நாங்க இப்படி இருக்கிறோம்,
அதான் சொல்லிட்டாரு, நீ மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிற, அதனால தான் நான் மனதுருகிறேன் உன் மேல. மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அந்த அநேக காரியங்களை உபதேசம் பண்றாரு பாருங்க. அந்த உபதேசம்லாம் இங்க இல்லையே, அந்த உபதேசம்லாம் அவர் எழுதியிருந்தாலும் நல்லா இருக்குமே. அந்த அப்புறம் உபதேசிக்க தொடங்கினார், மனதுருகிறாரு, உபதேசிக்க தொடங்குறாரு, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, இப்படி வாழுங்கன்னு சொல்லி கொடுக்கிறாரு. அதே தாங்க நம்முடைய மத்தியில கத்த செய்யறாரு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து மனதுருகிறதுனால தான் நம்ம இங்க உட்கார்ந்துருக்கிறோம். வந்து அவர் மனதுருகிறதுனால தான் நீ மெய்ப்பன் உனக்கு இருக்குது, நான் உன் மேல கரிசனையா இருக்கிறேன், இந்த புதன்கிழமை கூட நான் உன் கூட பேசுவேன், உன் மேல எவ்வளவு அன்பா இருக்க சொல்றதுக்கு தான் உங்களை என்னைய கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை கொண்டு வந்த நோக்கமே இருக்குது. நம்மள அப்படியே நம்ம சாத்தா வழுவி போக செய்வான், நம்மள அப்படியே மெதுவா இழுத்துட்டு போவான். உட்காந்து யோசிங்க, நான் ஏன் இப்படி டிஸ்கரேஜ் ஆகணும், நான் ஏன் இப்படி குழப்பத்துல வரணும், நான் ஏன் இப்படி ஆகணும், எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை, எனக்கு நான் ஏன் இப்படி யோசிக்கணும் நெகட்டிவா. யோசிக்க 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 அந்த பிசாசு உஷாராயிடுவான். ஓ, நீ யோசிக்க தொடங்கிட்டியா, நான் தான் உன்னை வந்து இவ்வளோ குழப்பம் பண்ண, நான் தான் வந்து உனக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்தேன், நீ யோசிக்க தொடங்கிட்டியா, அப்போ உன்கிட்ட வர முடியாதுன்ட்டு ஈஸியா ஓடிட்டு வாங்க. ஒரே நாள்ல துரத்திடலாம் நீங்க அவனை, ஒரு நிமிஷத்துல துரத்தலாம் நீங்க அவனை. சோ உபதேசிக்க தொடங்கினார், மனதுருகி அநேக காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறார் கர்த்தர். நான் உன் வாழ்க்கையில இதை செய்யணும், அதை செய்யணும். கர்த்தருடைய திட்டத்தை கலைக்கிறது தான் சாத்தானுடைய வேலை. அந்த வெகு நேரம் பேசினாரு, அந்த வெகு நேரம் என்ன பேசியிருப்பாரு, உன் மேல இந்த திட்டம் வச்சிருக்கிறேன், உன் மேல இந்த திட்டம், உனக்காக நான் இந்த திட்டம், உனக்காக நான் இந்த திட்டம், உனக்காக நான் இந்த திட்டம். இந்த திட்டத்தெல்லாம் கேட்டுட்டு சாத்தானுடைய வேலையை எல்லாத்தையும் அழிச்சு போடணும். இந்த திட்டம் நிறைவேறக்கூடாதுன்னு பார்க்கறது தான், அந்த திட்டங்களை அழிச்சு போடதான் வந்தான். ஆனா கர்த்தர் விட்டாரா, வெகு நேரம் மனதுருகி அவர்களோடு கூட பேசினார். இன்னைக்கு நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். வெகு நேரம் சென்ற பின்பு, அங்க பாருங்க 35வது வசனம், வெகு நேரம் சென்ற பின்பு, எவ்வளவு நேரம், வெகு நேரம், நான் எத்தனை மணி நேரம் ஆச்சு, காலையில தொடங்கியிருப்பாரு. ஏன்னா கரையில வந்து சேர்ந்தாரு, அங்க சேர்ந்த உடனே அந்த ஜனங்களை பார்க்கிறாரு, பேசுறாரு. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்றே. அவருக்கு தெரியாதா, அவருக்கு தெரியாதா, அவருக்கு தெரியாதான்னு கேட்கிற. அவரே என்ன சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், நானே வெளிச்சன்றாரு. அவரு ஒரு வெளிச்சம் அங்க உட்கார்ந்து இருக்கும் போது கூட இருந்து நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நீ வந்து கேள்வி கேட்கிற பத்தியா, வெகு நேரம் ஆயிடுச்சு இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு பசிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. இதே தான் நம்ம பண்றோம். நிறைய நேரங்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசணும்னு ஆசைப்படுறாரு, தூக்கம் வருதுயா. கர்த்தர் உன் கூட பேசணும்னு ஆசைப்படுறாரு, இல்லையா நான் செல்போன் நோண்டிட்டு வரையா. கர்த்தர் உன் கூட பேசணும்னு ஆசைப்படுறாரு, ஊருக்கு அதை பேசிட்டு வரையா. கர்த்தர் உன் கூட பேசணும்னு ஆசைப்படுறாரு, இடம் கொடுக்கறதே கிடையாது. நம்மளே ஆண்டவருக்கு வந்து என்ன பண்ணுவோம், அட்வைஸ். இங்க பண்றாங்க ஆண்டவருக்கு அட்வைஸ். நம்மளே ஆண்டவர்கிட்ட வந்து, வெகு நேரம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சும்மா உங்ககிட்டயே நான் உட்கார்ந்தா எப்படிதான், அப்புறம் அவர்கிட்ட தான் உட்காரணும். இந்த உலகத்துல வேற வழியே கிடையாது. அவர்கிட்ட உட்கார்ந்தா தானே, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீ உட்கார்ந்து பாரு, அதுக்குடைய பலனை கர்த்தர் கொடுப்பார். என்னைக்கோ ஒரு நாள் அந்த பலனை கர்த்தர் கொடுத்தே ஆகுவார். ஹல்லேலூயா. சோ வெகு நேரம் சென்ற பின்பு யார் வராங்க, சீஷர்கள் வந்து, வனாந்தரமா இருக்குது, வெகு நேரம் ஆயிடுச்சு, என்னத்துக்கு இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, வெகு நேரம் ஆயிடுச்சே. அந்த வெகு நேரம் ஆயிடுச்சேன்னு சொல்றதுல எல்லா காரியத்தையும் முடிச்சிடுறாங்க. இல்ல, நிறைய நேரத்துல நீ அட்வைஸ் பண்ணாத ஆண்டவருக்கு, நீ அட்வைஸ் பண்ணாத, அவருக்கு தெரியும். அவர் ஒரு ப்ராஜெக்டோட வந்திருக்கிறாரு, அவர் ஒரு பெரிய திட்டத்தோட வந்திருக்கிறாரு, அவர் எதையோ ஒன்று செய்யணும்னு வந்திருக்கிறாரு. ஆனா யாரோ குறுக்கிட்டு உன் வாழ்க்கையில உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை உடைச்சு போடுறதுக்கு நீ டைம் கொடுக்காத, நீ அவங்க அந்த அட்வைஸை கேட்காத. அவங்க வந்து சொல்றாங்க பாருங்க, வெகு நேரம் ஆயிட்டே. வெகு நேரம், அந்த கூட்டத்தில் இருந்தவங்க யாருன்னா சொன்னாங்களா? இல்லையே. அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க யாருமே சொல்ல, அவ்வளோ பெரிய கூட்டம். அந்த கூட்டத்துல ஒருத்தர் ஏன்ச்சு, ஜீசஸ், இயேசுவே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறீங்க, யாருனோ இல்ல, சீஷர்கள் தான் சொன்னாங்க. நான் சொல்றேன், நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், உனக்கும் எனக்கும் நடுவுல நிறைய வரும் இது மாதிரி. என்ன, தெரிஞ்சவங்க தான் வந்து சொல்லுவாங்க, ஆண்டவர் அறிஞ்சவங்க தான் வந்து சொல்லுவாங்க, ஐயோ நீ பண்ணாத இப்படி எல்லாம், என்னத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதெல்லாம் செய்யாத. கிறிஸ்தவ ரொம்ப பக்தியாலாம் இருக்காத, ரொம்ப பைபிள்லாம் வாசிக்காத, ரொம்ப ஜெபிக்காத, நீ செஞ்சுக்கிட்டே இரு, எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இரு. அப்புறம் பாருங்க, வெகு நேரம் ஆயிடுச்சு, அப்புறம் புசிக்கிறதுக்கு இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. என்ன சொல்றாங்க, புசிக்கிறதுக்கு
சோத்தை பட்டியே யோசிச்சுங்கிறாங்க. ஆண்டவரை பத்தி அங்க என்ன பண்றாரு ஆண்டவர்? அவர் பிரசங்கம் பண்றாரு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டா எல்லாரும் கேட்டுனுக்குறாங்க. சாப்பாடு இல்லையா, போஜனம் இல்லை, நாங்க என்ன பண்றது, புசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னொரு அட்வைஸ் கொடுக்குறாங்க பாருங்க. ஆகையால் தொடங்கினாலே ஏதோ ஒன்று இவங்க நல்ல திட்டம் பண்ணி தொடங்குறாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பிளான் பண்ணி தொடங்குறாங்க. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு, ஊர்களுக்கு போய் தங்களுக்கு அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும். ரெண்டாவது அட்வைஸ் யாருக்கு? கர்த்தருக்கு ரெண்டாவது அட்வைஸ். முதல் சொன்னாங்க, நீ வனாந்தரத்துக்கு போயிடுங்க, வனாந்தரமா இருக்குதே, முடிச்சிடுங்க மீட்டிங்க அப்படின்னு. ரெண்டாவது, இவர் முடிக்கிற மாதிரி இல்லை, அதனால சாப்பாட்டை நுழைச்சி விடலாம். இந்த சாப்பாட்டு பிசாசு ஒன்று இருக்குது, கல்யாணத்துலேருந்து சாவு வரைக்கும் அந்த பிசாசு இருக்கும் எல்லா இடத்துலையும். சாவில் கூட ஏன்னா சரியா கவனிக்கலன்னு சொல்லிட்டு வர ஆட்கள்லாம் நம்ம பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது கல்யாணத்துக்கு போனால் எதனா ஒரு குறை சாப்பாட்டில் தாங்க குறைய தொடங்கும். இங்கே பார்த்தீங்கன்னா போஜனம் இல்லையே. முதல்ல ஆண்டவர்கிட்ட வனாந்தரம், ரெண்டாவது என்ன சொல்றாங்க, ஆண்டவருக்கே அட்வைஸ். சாப்பாடு இல்ல ஆண்டவரே, என்ன பண்றது, அவங்கள அனுப்பிடு, பக்கத்துல நிறைய கிராமம் இருக்குது, அவங்கள சொல்லுங்க, அவங்கள சொல்லி வாங்கிக்க சொல்லுங்க. என்ன தைரியம் இல்ல பா, ஆண்டவருக்கு அட்வைஸ். எத்தனை பேரு இந்த நாட்களில உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்றீங்க? இருப்போம். அதிக பிரசங்கிதானோ, நீல மூக்கு போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கே மூக்க விட்டு என்ன பண்ணுவோம், அட்வைஸ் பண்ணுவோம். ஆண்டவருக்கே அவங்கள அடிச்சிடுங்க ஆண்டவரை, நீ என்ன அட்வைஸ் பண்றது, அவங்கள கொட்டிடுங்க ஆண்டவரை, நீ என்ன அட்வைஸ் பண்றது, அவங்கள பிச்சு பிடிங்கிடுங்க ஆண்டவரை, நீ என்ன அட்வைஸ் பண்றது. அவருக்கு தெரியும் ஏற்ற நேரத்துல. ஏன்னா இப்போ சண்டைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உடனே அவர் ஆண்டவர் அட்டாக் பண்ணிட்டாருனாக்கா, நியாயம் இல்லாத இடத்துல அவங்க உடனே என்ன நினைப்பாங்க, உடனே நம்மளதான் அட்டாக் பண்ணுவாங்க. பத்தியா, உன்னாலதான் நான் இப்படி ஆயிட்டேன். அதனால கர்த்தர் என்ன பண்ணுவாரு, காய விட்டுருவாரு. கொஞ்ச நாள் காய விட்டு கண்டுக்கவே மாட்டாரு. நம்மளும் அமைதியாயிடும், கூல் ஆயிடுவோமா, நம்மளெல்லாம் கூல் ஆக்கிட்டு தொடங்குவாரு பாருங்க, நறுக்குன்னு ஒன்று கொட்டுவாரு பாருங்க. அப்போ திரும்பி பார்ப்போம், பா ஆண்டவர் எப்படி பண்ணிட்டாருல, ஐயோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளை வைப்பாரு. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் இருந்தாரு. நான் கர்த்தர் என்று அறிந்து கொள், அது வரைக்கும் நீ அமைதியாரு, நீ ஜெபம் பண்ணிட்டே இரு. ஆண்டவரே இவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டாங்களே, இப்படி என்ன பத்தி பேசிட்டாங்களே, கவலையே படாத. ஒரு நாள் வரும், அதோடைய கான்சிக்வன்சஸ, அதோடைய எல்லா ஆபத்துகளையும் நம்ம பார்ப்போம் உண்மையாகவே. சோ இந்த இடத்துல ஆண்டவருக்கு அட்வைஸ். என்ன அட்வைஸ்? ஆண்டவரே அவங்கள பக்கத்து கிராமத்துல எல்லாம் போயிட்டு, அங்க நிறைய கடைங்க இருக்குது, அங்க என்ன கடை இருக்குது, என்னென்னமோ கடைங்கெல்லாம் இருக்குது, எல்லாம் வாங்கிட்டு வரட்டும், அவங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டும், அதனால அனுப்பிடுங்க ஆண்டவரை, அனுப்பிடுங்க. ஸோ அப்படியாச்சும் ஜனங்க போவாங்க, நம்ம ஆண்டவர் கூடயே உட்காந்துருக்கலாம், நம்ம மட்டுமே ஆண்டவர் கூட உட்காந்துருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள். பார்த்துங்க, இந்த மாதிரி அட்வைஸை என்னைக்குமே ஆண்டவருக்கு நீங்க தராதீங்க. உங்க லைஃப்ல ஆண்டவரே நீங்க இதை செஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அவருக்கு அதை செய்யறதுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவரே நீங்க இதை கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும், நீ என்ன சொல்றதுன்னு கேட்கிறேன், நீ என்ன சொல்றது ஆண்டவரே, நீ என்னைக்கு நீ இதை கொடுத்துருங்க, எனக்கு இதை செஞ்சிருங்கன்னு கேட்குற, அதை செய்யவே மாட்டார். அப்பதான் இழுத்தடிப்பார் அவரு. ஐயோ அப்பா, அவருக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நான் யார்? நான் எம்மாத்திரம். அவருக்கு அட்வைஸே கொடுக்காதீங்க. ஏசப்பா இது எனக்கு ஆசைதான், இது எனக்கு பிடிக்கும் தான், எனக்கு இது எனக்கு வந்து என் மனசுல வருது, ஆனா உங்க சித்தம். என்னது உங்க சித்தம்? அந்த உங்க சித்தத்துல தான் அவர் மயங்கியே போவார், அதுக்கு மேலதான் செய்வார். உன் இஷ்டப்படி கூட செய்ய மாட்டார், அப்ப கூட உன் இஷ்டப்படி கூட செய்ய மாட்டார், அதுக்கு மேல நீ பிரமித்து பார்க்குற அளவுக்கு தான் செய்வார். ஸோ இந்த இடத்துல அனுப்பிடுங்க ஆண்டவரே, அவங்களை என்னத்துக்கு உங்க கூடவே வச்சிருக்கிறீங்க, கிராமங்களுக்கு ஊர்களுக்கு போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிடுங்க. இன்னும் கெட்ட புத்தி இல்லை, அனுப்பிடுங்க. நம்ம தலைவலி ஆண்டவரை நைஸா பேசி பாருங்களேன், அனுப்பிடுங்க. என்ன இவங்களெல்லாம் வச்சு உட்கார வச்சு என்ன சோறு போட்டுனுங்கிறீங்க, அனுப்பிடுங்க. உங்களுக்கு தான் ஆண்டவரை தலைவலி, நம்ம காசுக்கு எங்க போவோம்? அத்தனை பேர் நம்ம இதெல்லாம் வீட்டில் செய்கிறோம். யாருன்னா வந்துட்டா, ஐயோ வேணாம் போட்டோம் பரவாயில்ல, இருங்க சாப்பிட்டு போங்க, இல்லை செஞ்சு அப்படியா, சரி போயிட்டு விடு, போட்டு பின்னாடி திரும்ப போட்டோம் விடு. எத்தனை பேர் பண்றோம்?
தெரியுதா? நிறைய பேர் பண்ணுவோம். என்ன வீட்டில் ஹோட்டல் கூட்டின்னு போனா கூட அப்படிதான் விடு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கெட்ட புத்திகள் இருக்குது. அதோ சீஷர்களே பண்றாங்க. சீஷர்களே என்ன பண்றாங்க? பரவாயில்ல விடு, அனுப்பிடுங்க ஆண்டவரே, அனுப்பிடுங்க. நைஸா பேசி இதே சீஷருங்க கானானிய ஸ்திரீ வந்து தன்னுடைய மகளுக்காக பின்னாடி ஓடியே வரா. அப்ப என்ன சொல்றாங்க? இயேசுவை கூப்பிட்டு, என்ன ஆண்டவரே, அந்த பொம்பளை பாருங்க, எப்ப பாரு உங்க பின்னாடியே ஓடியே வந்துட்டு இருக்குது, என்னன்னு ஏய் போ, தூர போ, கிட்ட வராத. ஆண்டவர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்றாங்க. அதே நேரத்தில் ஆண்டவரை நீ செய்யக்கூடாது, நீ போயிடு, நீ கிட்ட வரக்கூடாதுன்னு என்ன பண்றாங்க? அதை அனுப்பி விட்டுறாங்க. இதே சீஷருங்க தான் இங்க எல்லா ஜனங்களை கழிச்சு விடுங்க ஆண்டவரே, போட்டாண்டு கிராமத்துக்கு போட்டோம். அங்க பக்கத்துல ஊர்லாம் இருக்குது, அங்க ஒரு கடை இருக்குது, அங்க நல்ல போண்டா கிடைக்கும், அங்க நல்ல பஜ்ஜி கிடைக்கும், பரோட்டா கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், தோசை கிடைக்கும், இட்லி அனுப்பிடுங்க ஆண்டவரே. என்னத்துக்கு இதெல்லாம் உட்கார வச்சுக்க நீங்க கஷ்டப்படுறீங்க? கர்த்தர் அனுப்புனாரா? நீ என்னைக்குன்னு அவரை தேடி வரும்போது அவர் அனுப்புனாரா? என்னைக்குன்னு நீ அவர்கிட்ட அவரை நம்பி வரும்போது உன்கிட்ட பேசும்போது உன்னை அனுப்புனாரா? அனுப்பவே இல்லை. ஒரு நாள் அவர் அனுப்பல, ஒரு நாள் அவர் அனுப்பவே இல்லை. நான் ஆணித்தரமா சொல்லுவேன், என்னைக்கு நம்ம அவரை ஏத்துக்கிட்டோமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இன்னைக்கு வரைக்கும் அவர் நம்மளை அனுப்பவே இல்லைங்க. அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம், அவர்கிட்ட நம்ம முழங்கால் போடும் போதெல்லாம், நீ என்ன நம்பி வந்தல்ல, உன்னை பார்த்து மனதுருகிற தேவன் அவரு, உன்னை பார்த்து மனதுருகிற தேவன், என்ன பார்த்து மனதுருகிற தேவன் அவர். அவர் வந்து கிராமங்களுக்கு அனுப்பி விடுங்க. நைஸா சொல்றாங்க. அவர் அவர்களை நோக்கி, அங்க ஆகையால் தொடங்கி இங்க அவர் அவர்களை நோக்கி ஒரு பார்வை விடுவாரு அவரு. அப்பப்போ ஒரு லுக்கு கொடுத்தாருன்னா நடுங்கி போயிடணும். ஒரு லுக்கு விடுறாரு. அவர் அவர்களை நோக்கி, அந்த சீனெல்லாம் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குது உண்மையாவே. என்ன ஒரு லுக்கு கொடுத்துருப்பாரு, என்ன லுக்கு விட்டுருப்பாரு அவரு, எப்படி இருந்திருக்கும், அந்த ஸ்டைல் எப்படி இருந்திருக்கும், காண்ட் இமேஜின். என்ன? அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். போடு, அதான் இயேசு கிறிஸ்து. அவங்க வந்து நைஸா அனுப்பி விட்டுருங்க, கிராமத்துக்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரட்டும், எங்கன்னா சுத்திட்டு வரட்டும், எங்கன்னா போட்டோம், நம்மளுக்கு என்ன வந்துச்சு ஆண்டவரை, போட்டோம் விடுங்க. ஆனா அவர் அவர்களை நோக்கி, ஏய் நம்ம கெஸ்டடா அவங்க, என்னடா நீங்க நம்ம கெஸ்ட், அவங்க என்ன நம்பி வந்திருக்கிறாங்க, நீ என்ன அவங்களை அனுப்பி விடு சொல்லுது, நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்கள். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உன்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீ என்ன ஏற்றுக்கொண்டல, நீ போய் அவங்களுக்கு அந்த சாப்பாட்டை கொடு. நீ எதை ஏற்றுக்கொண்டாயோ, நீ என்ன ஏற்றுக்கொண்டனாக்கா அந்த இயேசுவை போய் நீ மற்றவங்களுக்கு கொடு, நீயே கொடு, நீங்க கொடுங்க. என்ன அர்த்தமுள்ள அதிகாரம் இல்ல, வித்தியாசமா இருக்குது பாருங்களேன். நீங்க அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் குறை சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பா குறை சொல்லுவாங்க, கண்டிப்பா. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் வந்து வனாந்திரம். சோ அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். சோ 200 பணம் எங்கேயோ கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன, 200 பணத்தை கலெக்ட் பண்ணி நாங்க போய் அப்பங்களை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்க கூடுமோ. 200 பணத்துல 5000 மக்களையும் அவங்க மனைவிகளையும் பிள்ளைகளையும் நாங்க எப்படி போஷிக்க முடியும்? எங்கள்கிட்ட இருக்குது 200 பணம் தான். அந்த பணத்தை வச்சு நாங்க என்ன செய்ய முடியும்? குறை. ஆண்டவர் சொல்றத நீ கேட்டினா அந்த இடத்துல குறை கிடையாது. என்னைக்கு கர்த்தர் உனக்கு இதை செய், இதை பண்ணுன்னு சொல்றாரோ அதை மட்டும் செய். நீ அதை விட்டு போனினா நீ குறையதான் பேசிக்கிட்டே இருப்ப, குறையதான் நீ பேசிக்கிட்டே இருப்ப. ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, அவங்களுக்கு நீங்களே போஜனம் கொடுங்க. ஆனா இவங்க குறையதான் சொல்லிட்டு, எங்க கிட்ட 200 தான் இருக்குது, எங்க கிட்ட 500 தான் இருக்குது, எங்க கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்குது, நாங்க எப்படி சாப்பிடுவோம், நாங்க எப்படி வாழ்வோம்? கர்த்தரு, நீ ருசி பார்த்த தேவனை மற்றவங்களுக்கு கொடுன்றார். கொடு, மற்றவங்களுக்கு கொடு, நீ கொடுத்து பாரு, அதோடைய ருசியே வேற, ருசியே வேற. ஆண்டவரே நான் கொடுக்கிறேன், நம்மளுடைய ஆக்ஷன்ல கொடுங்க, நம்முடைய வார்த்தையில கொடுங்க, நம்முடைய ஒவ்வொரு பேச்சிலையும் ஆண்டவரை பத்தி கொடுங்க. அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார். அனுப்பி விடுறாரு ஆண்டவர். பார்த்தீங்களா கொடுக்குற எக்ஸசைஸ், பார்த்தீங்களா? போய் பார்த்துட்டு வா, எத்தனை அப்பம் தான் உங்ககிட்ட இருக்குது, எத்தனை அப்பங்கள் இருக்குது உங்ககிட்ட போய் அவருக்கு தெரியும், ஏதோ ஒண்ணு எங்கேயோ இருக்குது. ஆண்டவருக்கு தெரியுங்க.
அவர் உனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உன்னுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குது, எந்த இடத்துல இருக்குதுன்றத உன்னையே வச்சு அவர் கண்டுபிடிக்க வைப்பார். போய் பாரு, அந்த அப்பம் எங்க இருக்குதுன்னு போய் பாரு. அதுக்குதான் நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு காட்டி கொடுக்கிறாரு. இதெல்லாம் உன்னால முடியும், இதெல்லாம் நீ செய்ய முடியும், இதெல்லாம் வாழ்க்கையில நீ முன்னேற முடியும், இப்படி எல்லாம் நீ போக முடியும். நீ போய் தேடு, நீ போய் பாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு அது பாருங்க, அதற்கு அவர்கள் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து அது ஒரு லைன் போட்டுக்கிறாங்க பாருங்க. அவர்கள் பார்த்து போனாங்க. திருப்பி ஆட்ட வராங்க, பார்த்துட்டு வராங்க. 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். போதுமே ஆண்டவருக்கு. எத்தனை இருக்குது? 5 அப்பம் 2 மீன் தான், வேற எதுவும் இல்லை ஆண்டவரே. அதுவும் இன்னொரு அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா அது ஒரு சின்ன பையன் எடுத்துட்டு வருவான். என்ன அவர் அப்புறம் அப்படியே வாங்க. அவர்கள் உடனே பாருங்க, ஆண்டோடைய பிளான் பாருங்களேன், சூப்பரா இருக்கும். இங்கதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு 2 அப்பம் இருக்குதா, 2 மீன்களும் 5 அப்பங்களும் இருக்குது. அதான் அப்போது எல்லாரையும் பசும்புல் மேலே பந்தியாக உட்காரும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசையாக 100 பேராகவும் 50 உட்கார வைத்தார்கள். அவர்கள் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து, ஆமென். கர்த்தர் என்னைக்குமே இல்லாததை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு உன் சந்ததிக்கே தருவார். அல்லேலூயா, உன் சந்ததிக்கே தருவார். அங்க மட்டும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார். அவருக்கு ஒரு பிட்டு ஆசீர்வாதத்தை நீ பார்க்கணும், அவர் உனக்காக வச்சிருக்கிறத அதை உன் சந்ததிக்க கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அத அவர்களை கட்டளையிட்டார். அப்படியே வரிசையாக உட்கார்ந்தாங்க. அவர் அந்த 5 அப்பங்களை ஆசீர்வதித்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்கள் எடுத்து கொடுத்தார். அப்படி 2 மீன்களையும் எல்லாரும் பங்கிட்டார்கள். பாருங்க, நல்ல தெளிவா இருக்குது. 2 மீனையும் 5 அப்பத்தையும் எல்லாரும் 100 ஆகவும் 50 ஆகவும் உட்கார வைத்து அவங்களுக்கு வானத்தை பார்த்து ஆசீர்வதித்து எங்க இருக்குது அப்ப நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள்? அங்கிருந்து வரணும். பரத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்னைக்குமே அதை அப்படியே போட்டுட்டு திருப்பி எடுத்துக்கொள்றவரே கிடையாது. அவர் போட்டார்னாக்கா உன்னை பார்த்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரை நம்பி வந்தா ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா, ஒரு நாளும் கைவிடவே மாட்டாரு. இந்த சாயங்கால வேலையில நீ எடுத்துட்டு கொண்டு போற ஒரு பெரிய பாக்கியமான வசனம் என்னன்னாக்கா, ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். ஏனாக்கா அடுத்த வசனம் பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இயேசு கிட்ட வர்ற ஒருத்தரையும் அவர் திருப்தியோட தான் அனுப்புவார். அல்லேலூயா, திருப்தியோட தான் அனுப்புவார். இன்னைக்கு நீ வந்திருக்கிறியா, உன்னை திருப்தியோட தான் அனுப்புவார். ஆண்டவரே, இந்த குறை அந்த குறை, இந்த வியாதி அந்த வியாதி, இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், இந்த பயம் அந்த பயம், எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அந்த பிசாசுகளை நம்ம துரத்தும் போதுதான், ஆண்டவரே நான் இவங்களுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவரே நீங்க என் மேல ஒரு அக்கறை வைத்த தேவனா இருக்கிறீங்க. அவ்வளோ ஜனங்களுக்கு 2 மீனையும் 5 அப்பத்தையும் வைத்து பிளான் பண்றாருனாக்கா உனக்கும் எனக்கும் அவர் எத்தனை திட்டங்கள் வச்சிருப்பாரு. அந்த திட்டங்களை அழித்து போடுறதுதான் சாத்தானுடைய வேலையா இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் நான் உங்களுக்கு மார்க் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு காட்டினேன். முதலாவது பிசாசுகளை துரத்துங்கள்ன்றாரு. இப்படி கர்த்தர் உங்களுக்கு திருப்தி அடையக்கூடிய பங்கு உங்களுக்கு வச்சிருக்கிறாருனாக்கா ஆண்டுட்டு சொல்லுங்க, ஆண்டவரே ஏசுவாமி நான் திருப்தியோடு என் வாழ்க்கையில இருக்கணும்னாக்கா ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருங்க, உங்க வார்த்தையை நான் கேட்கணும், உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். நான் கீழ்ப்படியும் போது தாங்க கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். அங்க அவர் சந்தேகப்படாமல் நம்மளை ஆசீர்வதிப்பார். சந்தேகப்படவே மாட்டாரு. நீ என்ன தேடிக்கிட்டு வந்திருக்கிற, நீ என்னோடு கூட இருக்கணும்னு வந்திருக்கிற, எனக்காக நீ வந்திருக்கிற, நான் உன்னை ஆசீர்வதித்த. திருப்தியோடு போனார்கள். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியோடு போனார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூட எடுத்தார்கள். அதை வாசிக்காம இருக்கக்கூடாது. திருப்தியோடு போனார்கள் மட்டும் நான் முடிச்சிட்டேனாக்கா அது நல்லா இருக்காது. மீதி 12 கூட. அல்லேலூயா. சோ அந்த 12 கூட என்னுடைய 12 கோத்திரங்களுக்கும் போகணும். அல்லேலூயா. என்னுடைய 12 சந்ததிகளுக்கும் போகணும். அல்லேலூயா. சும்மா விடாதீங்க. ஆண்டவரை பிடிச்சிட்டு இருக்கிறீங்கனாக்கா சும்மா விடாதீங்க. பிசாசு உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் திட்டங்களையும் கலச்சி விட பார்ப்பான்.
ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டங்களை கலைச்சி விட பார்ப்பான், எடுத்து போட பார்ப்பான். இல்ல ஆண்டவரே நீங்க வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறணும். பிசாசு வச்சிருக்கிற திட்டம் குழப்பத்தை உண்டாக்கும், பிரச்சனையை உண்டாக்கும், சமாதானம் இல்லாம ஆக்கும், சந்தோஷம் இருக்காது. அதனால பிசாசு ஒரு திட்டம் உன்னுடைய மனசுல வச்சிருக்கிறானாக்கா, நல்லா லிசன் பண்ணுங்க, வச்சிருக்கிறானாக்கா அதை போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்காதீங்க. ஓ நல்லா இருக்குது, ஓ நல்லா இருக்குது, இது நிறைவேற்றணும், இது நிறைவேற்றணும், இது நிறைவேற்றும், நோ நிற்காது. அந்த பிசாசு கொடுக்கிற திட்டத்துல சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அந்த பிசாசு கொடுக்கிற திட்டத்துல நீ நீ எதுவுமே ஒரு பூரணமா பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற திட்டத்துல நீ மனப்பூர்வமா அதை ஏத்துக்கிட்டு திருப்தி அடைந்து 12 கூடை எடுப்பீங்க. ஆமே, உனக்கு ஒரு திட்டத்துக்குள்ள, ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள, நீ ஜெபிக்கிற ஒரு காரியத்துக்குள்ள கம்ப்ளீட்டா உனக்கு சமாதானம் இருக்குதான்னு என்பதை நீங்க பாத்துக்கங்க. நீங்க சமாதானம் இல்லாத காரியத்துக்காக போராடிட்டு இருக்காதீங்க, தயவு செய்து சொல்றேன். போராடிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரை நைஸ் பண்ணி சொல்லாதீங்க. இவங்க நைஸ் பண்ணி சொல்றாங்க, அனுப்பிடுங்க ஆண்டவரை. பக்கத்துல நிறைய வில்லேஜிங் இருக்குது, கிராமங்கள் இருக்குது, அனுப்பிடுங்க ஆண்டவரை. நோ, ஆண்டவருக்கு என்னைக்குமே அட்வைஸ் பண்ணாதீங்க. அவர் திருப்தியோடு அனுப்புகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ராஜாவே. இந்த சாயங்கால வேலையில நீர் எங்களை வெறுமையா அனுப்பல, நாங்க உண்மை தேடி வந்திருக்கிறோம். நீர் எங்களை திருப்தியோடு அனுப்புகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே திருப்தி அடைந்து போகிறோம். உம்முடைய திட்டங்கள் மட்டுமே எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த சாயங்கால வேளையில ஆவியானவர் இறங்கி ஆண்டவரே எங்களோடு கூட பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சாயங்கால வேளையில எல்லா சாத்தானுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் திட்டங்களையும் நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம். சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது. நீரே ஏற்றுக்கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.